கூஜா கூஜஸ் அது இந்த வடிவா சாப்பிட்டு ஆறுதல இருந்து காய்ச்சி பேசி வடியாது இல்லை பூவாக வரும் வெட்டிய மரமாக வரும் அப்படி பூக்கள் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும் சரியா அப்போ இதை பாருங்க இதுவும் அந்த நான் இது பாருங்க இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு ஐயோ அது இந்த புல்லெல்லாம் எடுத்து இவ்வளோ புல் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இதுக்குள்ள பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு புல்லெல்லாம் புடுங்கி எவ்வளோ புல் வளர்ந்துருக்கு இந்த ரோஸ் தடியெல்லாம் வச்செல்லாம் பழுதாக போயிடும் அப்போ ரோஸுக்கு நாங்கள் புல்லெல்லாம் புடுங்கி இதுக்கு மண் போடணும் சரியா மண் போட்டு நல்லா கிண்டி விட்டால் தான் கொஞ்சம் தழுத்து வடியாக வரும் இப்போ அதுக்காண்டி கொஞ்சம் மண்ணும் போடத்தான்னு பாருங்கள் எவ்வளோ புல் வளர்ந்துருக்குண்டு புல்லெல்லாம் பிடுங்கி எறிஞ்சிடணும் இதில் ஒரு புல்லும் விடக்கூடாது இது நல்ல மண் தானே அதால் புல்லும் முளைக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ எப்படி இருக்கு ரைட் ரைட் அடுத்த இது முடிஞ்சாச்சு புல் இருக்கு இன்னும் இதை வச்சாச்சு இதே பாருங்க மிளகா கண்டு வச்சுருக்கு ஆனால் அவ்வளோ இன்னும் விரையில படிவா ஆனால் இதில் எல்லாம் இதெல்லாம் மிளகா தான் இதை பாருங்க இது வெங்காயம் வச்சுருக்கு இதுக்குள்ள எல்லாம் புல் கிடக்கு புல்லெல்லாம் பிடிங்கி எறியணும் ரைட் பாருங்கள் இதை பாருங்கள் இதெல்லாம் மல்லிகை நல்ல வாசமான மல்லிகை நல்ல வாசமாக இருக்குது நல்ல வாசம் நான் மல்லிகைக்குள்ளுக்கு பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள் பெருசாக படர்ந்துருக்கு ஆனால் இதுக்கு இந்த தடி இந்த இது ஒரு இரும்பு கம்பி இது ஆகஸ்டில் இருக்குது வேண்டி இப்படி ஃபுல்லாக படற மல்லியை படறதுக்காண்டி இப்படி போட்டிருக்கு இதில் நான் இதுக்கு நடுவில் ரோஸண்டு வச்சுருக்கோம் பாருங்கள் எப்படி வளருதுன்னு வேறு இல்லை இதெல்லாம் இப்படி தள்ளி விடும் இதை விட்டால் தான் உங்களுக்கு அப்படியே வளரும் சரி இதே பாருங்கள் தக்காளி மரத்தை பூக்குது தக்காளி இருக்குது இதில் எல்லாம் க்ளீனாக இருக்குது எல்லாம் மண்ணெலாம் மாற்றி வச்சுருக்கோம் இது கத்திரிக்காய் இருக்குது ஊர் கத்திரிக்காய் நான் முதல்ல நம்ம வீட்டு தோட்டம் போட்டுனா நான் இதில் இது பாட்டு ஆனால் பெரிய வளர்ந்துருக்கு உங்களை பின்னால் கொண்டே காட்டுறோம் உங்களுக்கு பின்னால் நல்ல நிறைய இதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு மரங்கள் எல்லாம் பூமரம் இதுக்கு எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் இந்த புல்வெல் தான் இங்கே பிரச்சனை ரைட் இது மிளகா ஊர் மிளகா 2 3 மிளகா தான் சின்ன நான் வச்சது வளர்ந்துருக்கு இதுக்கெல்லாம் பாருங்கள் அப்படின்னு இது பாருங்க இப்படி இருக்கு ரைட் நான் அப்படியே மேலே போகிறேன் இப்போ மண்ணை பாருங்கள் மண் வண்டி வந்திருக்கு மண் போடும் நான் உங்களுக்கு காட்டணும் முதல் இது என்ன மரம் வேண்டாம் செவ்வந்தியை பாருங்கள் செவ்வந்தி இதுவும் ஒரு பூ பூக்கிற சீட்ஸ் போட்டது அதெல்லாம் அப்படியே வருது வளர்ந்துருக்கு ஆனால் அதுக்குள்ள 2 புல்லுகள் இருக்குது அதை நாங்கள் பிடுங்கணும் சின்ன வாழையை பார்த்தீங்களா இது ஒரு பெரிய வாழை ஆனால் வளரும் பாவம் அப்படியே போவோம் இப்படியே இங்கால போனால் இதை பாருங்க ஊர் செம்பரத்தை பூக்க இன்னொரு 2 வீக்ஸில்
இது பூக்கும், நல்லா பூத்தா ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். பாருங்க எப்படி வளருது. இது அடுத்த பாருங்க, இது ஏதோ ரோஸ் தான், ஒரு இனம் உண்டு இது உண்டு. ஆனால் அடுக்கடுக்காக பூத்துருக்கு பாருங்க, இன்னும் எப்படி பூத்துருக்கு பாருங்க. என்ன பாருங்க அப்படி கீழே தான் பாருங்க அப்படி இருக்கு. அப்படியே இதில் என்னென்னா இந்த பூக்கையில் இதில் ஃபுல்லாக கருப்பு பிடிச்சிருந்து, இந்த இதில் கருப்பு பிடிச்சிருந்து, இந்த பூச்சி ஃபுல்லாக பிடிச்சிருந்து ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அதை நான் அடித்தேன், எல்லாம் போயிட்டு பாருங்க. அந்த மருந்து என்னென்ன உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. என்கிட்ட இருக்குது, அந்த உள்ளுக்கு கராஜிக்கு இருக்குது, காட்டுறேன். இதில் எல்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லாக போயிட்டு பாருங்க, ஒரு பூச்சியும் இல்லை, ஒன்றா இருக்குது, எல்லாம் போயிட்டு பாருங்க. இந்த மருந்து எல்லாத்துக்கும் அடிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது இந்த மரத்தை பாருங்க, இது ரோஸ் அப்படி சூப்பராக இருக்குது. ரோஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு. ஆனால் இது ஒரு பூ, எல்லாம் பூத்தாச்சு. இது ஒரு ரோஸை பாருங்க, இந்த ரோஸ் நல்ல வாசமான ரோஸ். கொட்டுது இல்லை. பாருங்க இதில் ரோஸ் கிடக்கு. இதில் பிரச்சனை என்ன பிரச்சனைனா இதுதான், தண்டை வார்டில் எல்லாம் புல் வேஸ்ட். ரைட், இதுக்கும் கிடக்கு பாருங்க பூ, புல்லுவெல்லாம் இல்லை இடம். இவன் பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லு வேஸ்ட் ஃபுல்லு. ரைட், ஓகே. இந்த பாருங்க, இதுவும் காட்டு ரோஸ் எல்லாம் அப்படி அந்த வேற அப்படி பூத்துருக்கான்னு வேற. இதெல்லாம் பூத்து முடிஞ்சுது. இதெல்லாம் பூவெல்லாம் பூத்துட்டு திருப்பி பூக்கும். ஒரு 3-4 மந்தில் பூக்கும் இது திருப்பி. இந்த இனத்தை பாருங்க, இதெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. இதை பாருங்க அப்படியான இது ஒயிட். இதை பாருங்க, இதில் பாருங்க முந்தாள் பிடிக்கணும் புல்லெல்லாம். திருப்பி இந்த பிரச்சனை புல்லெல்லாம் பாருங்க. ஓகே, அது சரி. இது ஒரு மரம் வந்து பூக்கும், நல்லா பூக்கும். இதை பார்த்திங்க எப்படி இருக்குது, எப்படி இதில் எல்லாம் சேம் தான். இது ஒரு கலர். சரி, அடுத்தது வாங்க. இஞ்சால அடுத்தது இந்த ரோஸ்லாம் முதல் காட்டினா உங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சூப்பராக பூத்து எல்லாம் முடிஞ்சுது. இது மிச்சம்தான் பூத்துருக்கு, இவ்வளவும் எல்லாம் முடிஞ்சுது. எப்படி எல்லாம் பூத்துட்டுது. எல்லாம் சின்ன வச்ச மரங்கள் இதெல்லாம் வச்சு இப்போ எல்லாம் பூத்துட்டு அடுத்ததுக்கு வாங்க. இங்கே இதுதான் உங்களுக்கு முதல் காட்டின சின்னல இருக்கும்போது. இங்கே இது எப்படி புள்ளாதான்ண்ணா பாருங்கள், எத்தனை காய் வச்சுருங்க. இதெல்லாம் நல்ல இந்த இலைக்கு இந்த காய்க்கெல்லாம் இந்த மருந்து அடிக்கணும். நான் நீங்கள் கொமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மருந்துண்டு. அப்படியே வந்தால் இஞ்சால பாருங்க, பிஎஸ்ஸை பாருங்கள். பிஎஸ்ஸு வந்த பிரச்சனை வந்தது இப்போ ஓரளவுக்கு ஓகேயாக இருக்குது. இந்த பாருங்க, சின்ன மரத்தில் போன முறையெல்லாம் காய்க்கல. பாருங்க, சின்ன மரத்தில் எவ்வளோ காயெல்லாம் காய்ச்சிருக்குன்ட்டு. இதில் இது இருக்குது, இஞ்சி பாருங்க, எல்லாம் காய்ச்சிருக்கலாம். பூச்சி பிடிக்காமல் மருந்து அடித்ததான் நல்லா நிற்கும் குளிர். இங்கே இதில் பாருங்கள், அப்பிள் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ. இதில் பாருங்க, ஆப்பிள் இந்த இருக்குது. சின்ன மரத்தில் இவ்வளோ ஆப்பிள் காய்க்குதுண்டு. இதில் இருக்குது, அதில் இருக்குது, இங்கே இருக்குது. ரைட், இது என்னத்துக்குண்டா பேர்ட்ஸுகள் வந்து நிற்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இதில் எல்லாம் போட்டு வச்சுருக்கு. வந்து நிற்கிறேன் இதில். இந்த வடிவாக சாப்பிட்டு ஆறுதலாக இருந்து காய்ச்சி பேசி வடியாக இருந்துட்டு போயினேன் இதில். சரியா பாருங்க, இது போன முறை பூக்கையில் இந்த முறை தான் நல்லா பூக்குது. பெருசாக வரும் பாருங்கள், அப்படி பெருசாக நல்ல பூவாக வரும், வெட்டிய மரமாக வரும். அப்படி பூக்கள் ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். சரியா, அப்படியே வந்தா அப்படி இந்த இதை காட்டில் அங்கே மற்ற பக்கம் இருக்குது இன்னொன்று. அப்போ இதை பாருங்கள், இதுவும் அந்த நான் இது என்னென்னா இதுவும் தடி வச்சு நட்டி வந்தது தான். தடி வச்சு
இன்னும் தழுத்து வந்தோடனே ஒரு நட்டி விட்டோன்னு இப்படி வந்துட்டு பாருங்க. அது சம்மருக்கு விண்டருக்கு நான் இதெல்லாம் நட்டு போட்டு மூடி விட்டணும். மூடி விட்டோன்னா தழுத்தது அப்புறம் திருப்பி இப்படி வந்திருக்கு. அதை பாருங்க. அது ரோஸ், காட்டு ரோஸ், காட்டு ரோஸ் இதுதான் காட்டு ரோஸ். அப்படியே காட்டு ரோஸ், காட்டு ரோஸ், காட்டு ரோஸ் பாப்பா. இதெல்லாம் எல்லா ரோஸையும் சொல்லியாச்சு. இன்றைக்கி இது காட்டு ரோஸ். இது வாழையை பாருங்கள், வாழை வேணுமெண்டா நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளைக்கு இதை வெட்டி நாளைக்கு மரக்கறி சாப்பாடு விட்டேன். சரியோ? இது எல்லாருக்கும் இன்றைக்கு நாளைக்கு வாழையில சாப்பாடு, ரைஸ் மரக்கறி சாப்பாடா? ஓகே, இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சரி. ரைட், அடுத்தது போவோம். இது ஒரு அப்பிள் ஒன்று தான். இது யாருக்கு தெரியும்? நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஃப்ளம்மண்டா வந்து சொல்லுங்களேன். ஃப்ளம்மண்டா இது ஒரு ஃப்ளம்மா. ஓகே, அவள் சொல்கிறான் அங்கேருந்து. என்ன சாவா ஃப்ளம்ன்றீங்க? ஓகே, இது இன்னும் அலுவல் ஃப்ளம். அது இதேப்பா, இதுதான் ஃப்ளம். இது பெருசு. அது என்ன அப்பிள் இல்லை, இது ஃப்ளம். பாருங்க இங்கே எத்தனை இருக்கு, இங்கே ஒன்று காட்டுங்க சார். அந்த இருக்கு எத்தனை காய் ஆச்சுருக்கு? இத்தனை கணக்கே இல்லை இதில். 1 2 3 4 கணக்கே இல்லை இதில். இந்த முறை இப்படி தான் காய்ச்சிருக்கு. ரைட், அது முடிஞ்சுது. இதை பார்த்தீங்களா, பீன்ஸை பார்த்தீங்களா எப்படி வருது? பச்சையாக இருக்குது, பச்சை சீரண்டு இருக்குது பாருங்க. இதுக்கு ஒரு சாமான் மருந்து அடிச்சினான். அதை நீங்கள் என்னென்று கேளுங்க. பச்சையாக இருக்கிறதுக்கு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொமெண்டில் போடுவேன். ஐயா அப்படி பூவெல்லாம் பூத்துருக்கு. அதுங்க அப்போ ஓட்டும் அங்கே மேலே பூ அப்படியே அப்படியே வளர்ந்து அப்படியே வரும். இது இஞ்சால பக்கத்தில் வர்றதுன்னா இந்த பக்கத்தில் வர்றேன். நடுவில் 3 பேரும் காவல். இது சோழன் நல்லா பார்த்தீங்களா அப்படி காவலாக இருக்கிறது. அப்படியே ஏன்னா நேற்று தான் இதுக்கெல்லாம் மண் போட்டேன் நான். இதெல்லாம் மண் போட்டு இதெல்லாம் இதில் இதண்டு இப்படிலாம் செய்து விட ஒன்று. இதுக்கெல்லாம் இப்படிலாம் செய்து விட்டால் தான் கொல்லி விட்டால் தான் வளரும். அப்போ கிலோ ஒன்றோம். இதை பாருங்கள், ஸ்ட்ராபெரியை பாருங்கள். ஸ்ட்ராபெரிக்கெல்லாம் அப்பெல்லாம் செய்து வச்சுட்டு நத்த சிலத்தில் வந்துருக்கணும் பாருங்கள். ஸ்ட்ராபெரி எடுத்து பிடுங்கிட்டேன் நேற்று. ஒரு 5 தரம் பிடுங்கிட்டேன் நாங்கள் நேற்று. இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது ஒன்று பிடுங்கி சின்ன கிடக்கு. கழுவத்தையில் சத்து நல்லம் கொஞ்சம் புளிப்பாகவே நிற்பாங்க இருக்கு. நல்லா இருக்கும், கொஞ்சம் புளிக்குது. ரைட், இதே பாருங்க. அடுத்து இங்கே கிடச்சுன்னா நான் பிடுங்கிட்டோம். இல்லை எல்லாம் பிடிங்காச்சு. ரைட், இதை நேற்று பிடிங்காச்சு. இதுலேயும் ரைட்டு எல்லாம் தான் முடிஞ்சு. நோண்டு விடாக்கு ஐயோ உள்ள விழுந்துட்டா கிடக்கு. ரைட், மண்ணெல்லாம் மாற்றி சாடிக்க வச்சு ஸ்ட்ராபெரி. எல்லா ஸ்ட்ராபெரி தான் 1 2 3 4 5 ஸ்ட்ராபெரி இருக்குது. இதுதான் இப்போ நான் செய்து கொண்டிருக்கேன். இதெல்லாம் சைட்டில் பழையெல்லாம் அடித்து உள்ளுக்கு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு மண் போட போகிறோம். கீழே போட்டுட்டு அப்புறம் மண் போட போகிறோம். இந்த இருக்கு மண் எல்லாம் வந்து இவ்வளோ மண்ணை இதில் போட போகிறோம். கம்பஸ் இருக்குது, இவ்வளோ இதில் போட்டு எல்லாம் இதெல்லாம் வைக்க போகிறோம். அது எப்படி இருக்குன்னு வேறு ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல்லாக போட்ட அப்புறம் உங்களை ஃபுல்லாக காட்டும். அப்போ இதெல்லாம் எடுத்து இப்படி தான் எல்லாம் மண்ணெல்லாம் மட்டப்படுத்தும். இதில் பாருங்க, இதை பாருங்க. இதில் இது சின்ன தக்காளிக்காய், உருண்டை தக்காளிக்காய் சின்னன். இது இது தக்காளி இல்லையே, கத்திரிக்காய். ஓகே, நான் மாறி சொல்லிட்டேன். இது என்னென்னா ஊர் கத்திரிக்காய் இல்லை, சின்ன கத்திரிக்காய். இது ஊர் கத்திரிக்காய் நீளம். இது வெள்ளை கத்திரிக்காய். இது உருண்டை, இது தக்காளி. அப்படி தான் அங்கேருந்து வச்சுருக்காங்க. இது அந்த உருண்டை, இது ஊர் கத்தரி, இது வெள்ளை. அப்படியே லைனில் வச்சுருக்கேன். அந்த இருக்குது, உள்ளுக்கு நிற்கிது, கிளியர் நிற்கிது. இதெல்லாம் இதாக பாருங்கள் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் தக்காளி அப்படி பூத்துருக்கு எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் நான் என்ன செய்யணும்டா, இதுக்கெல்லாம் எல்லாம் செய்து விடணும் இப்படி
இதெல்லாம் பாவக்காய். வேறு பாவக்காய் அப்படி வருதாண்டு படறதாண்டு பார்ப்போம். இது பாவக்காய் மரம், இது தக்காளி. இன்னொரு விஷயம் அங்காள இருக்குது, நான் அங்காள போயிருந்து காட்டுறேன் வாங்க. அப்படி அந்த பக்கமாக இதெல்லாம் நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு தோட்டத்தில் இதெல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்க நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதையும் நான் காட்டுற இடையில அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி அதை அப்போ எப்படி இருந்து இப்போ எப்படி இருந்துட்டு பாருங்க. நான் காட்டுறது எல்லாத்தையும் அப்படியே அப்படி இருக்கண்டு பாருங்க. இதெல்லாம் முந்தி முதல் போட்டது தான். இதெல்லாம் முந்தி நான் செய்யும்போது உங்களுக்கு பார்ட் 1ல் காட்டியிருக்கேன். இது பார்ட் 2ஆக தான் வருது. இதெல்லாம் வளர்ந்துட்டு பாருங்கள் எப்படி என்று. ஆனால் இது மிளகா வளரையில் இதெல்லாம் தக்காளி எல்லாம் பூத்துருக்கு. இது சோளனை பாருங்கள் எப்படி இருக்குது சோளன். அதுக்குள்ளே இருக்க கத்திரிக்காய். அதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குல்ல பாருங்கள். இதெல்லாம் இதை பாருங்கள், பீன்ஸை பாருங்கள். பீன்ஸ் அப்படி பூத்துருக்குண்டு. இது படறதுக்காண்டி இப்படி ஒரு பைப்பில் ஒரு இதொன்று செய்து இப்படி செய்து விட்டான். இப்படி செய்து விட்டான். செய்யக்க பாருங்கள், இது அப்படியே பிடிச்சதில் விட்டுருக்கேன். அது அப்படியே படறது மேலால். அதே மாதிரி இதையும் இப்படியே மேலே சரித்து விட்டோம்டா அது இதில் படர்ந்து அப்படியே நிற்கும். அதே மாதிரி இதைத்தான் நான் அப்படியே செய்து விட்டுருக்கேன். அப்படியே பாருங்கள், இப்படி செய்து விட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே படர்ந்து போனோம்டா அவங்க நீங்கள் இந்த இதில் ஆயிரத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்குள்ள. ஆனால் இதுக்குள்ளே வந்து பாருங்கள், அதுக்குள்ளே இதை பாருங்கள். இதை பாருங்கள் எப்படி இருக்கண்டு. இது என்ன சாமான் இது? கோச்சஸ் இல்லை, இது இல்லை கோஜெட்டா. இதுக்கு பாருங்க, இது ஒரு கத்திரிக்காய். இது என்ன பாவக்காய் பாருங்க. கத்திரிக்காய் மாறி வருது, பாவக்காய் மாறி வருது. சரி அப்படியே இருக்கட்டும். இதை பாருங்க. ஓகே, இதை பாருங்க. கோஜஸ் பிடுங்கட்டா கோஜஸ். ஓகே ரைட். ஆனால் இனி விட்டா இங்கே பாருங்க, பூச்சியை பாருங்க அப்படியே எல்லாம் சாப்பிடுறீங்க முடிஞ்சு. இதெல்லாம் பிடுங்க. ஓ மை காட். சரி, இது கொஞ்சம் விட்டால் சரி. இது அலுவல். இதை பாருங்க, இதை பிடுங்க. ஓ மாடியோ, இதை பார்த்தீங்களா அப்படி வடிவாக வந்திருக்கேன், நீட்டாக வந்திருக்கா. இது என்ன எப்படி ஒரு 3-4 வீக்ஸில் இப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படி வந்து பாருங்க, மிச்சம் இருக்குது, இன்னும் இருக்குது. ஆனால் இதை பாருங்க, இங்கே இருக்குல்ல பூச்சி விடுதில்ல. பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்களா? அது பூக்களை பாருங்கள். பூவெல்லாம் முதல் காட்டுனா தான் இப்படி ஃபுல்லாக எடுத்துன்னு வந்து பாருங்கள். தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக எடுத்துட்டேன். அன்றைக்கு இது புல் வெட்டினது கொஞ்சம் திருப்பி வளர்ந்துட்டுது. பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கா. ஃபுல்லாக 4 அன்றைக்கு இருக்கா. வெதர் நல்ல மண்டா. இன்றைக்கு பரவாயில்ல, வெதர் நல்லா இருக்குது. நேற்று முன்னாலாம் சித்தியான ஹோட்டாக இருந்தது. இன்றைக்கு ஓகே, இன்றைக்கு பரவாயில்ல, இன்றைக்கு நல்லா இருக்குது. இது ஒரு இந்த விக்ஸில் மரம் உண்டு. இதை பாருங்கள், விக்ஸில் பட்டு போகுது உடகு. பாருங்கள் அப்படி நல்லா இருக்கு. இது வீட்டு பின் பக்கம் வாங்கட அப்படியே ஃபுல்லாக பாருங்க இருக்கா. ஓகே, மரங்கள்லாம் ஓகேயா இருக்கு. இப்போ இந்த தண்ணி விட போகிறோம். இப்போ ஓ மை காட், தண்ணி விடுவோம். ஆனால் இந்த பூச்சி இல்லை, சின்ன சின்ன இதில் விடுது இல்லை எல்லாத்தையும் பார்க்கல. தக்காளியில் ஒரு தண்ணி போட்டோன்னா ஒரு வாசம் கொண்டு வருது, நல்ல வாசம் உண்டு. தண்ணி கொஞ்சம் கூட விடணும், ஏன்னா நல்ல வெயில் தானே. இப்போ
கொஞ்சம் குளிப்போம். அம்மா ஐயோ கூட வந்துட்டு. சரி சரி ஓகே. தண்ணியெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் விடணும் தண்ணி. ஏனெண்டா அப்போ வெதர் சரியாக ஹோட் தானே, 27-28 டிகிரி. அம்மாடியோ சரியாக ஹோட்டுண்டா அப்படியே ஒவ்வொரு நாள் விட்டால் தான் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இல்லாட்டி மரங்கள்லாம் காஞ்சிரும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு நல்ல வாசமாக இருக்குது. ரோஸெல்லாம் நல்ல வாசம். அதில் அந்த அந்த இதுக்கு விட இல்லை, நாங்கள் வரோம். ரைட், இது கூட ஓகே. நாளைக்கு விடுறானே ஐயோ இதோட இதுக்கெல்லாம் பாருங்க, இதுக்குலாம் இது போட்டிருக்கு, அந்த பூ மர கொட்டையில் போட்டிருக்கு. இதுக்குள்ள வளரும், நல்லா நல்ல பூவாக வரும். பூவாக வரைக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இங்கே தண்ணியை திறந்துட்டா திறந்துடா. நோ இப்போ தள்ளி இல்லைம்மா அதில். ஓகே ரைட். இதோட முடிக்க போகிறேன். எல்லாம் அடிச்சு போட்டாச்சு, தண்ணி விட்டாச்சு. ரைட், இது கொஞ்சம் இந்த இடம் விட்டாச்சு தண்ணி. நீ நாளைக்கு ஒருக்கா விடணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, தண்ணி இதுக்கு தண்ணி போட்டோம் அப்படியே வாசமாக இருக்கணும். தண்ணி போட்டோன்னா அவ்வளோ ரோஸ், என்ன மல்லிகை ரோஸுன்ற. ரைட், காணும். ஓகே, முடிக்கிறேன் மக்களே. வானத்தை பாருங்க, வானத்தை. ஓகே ஓகே, தேங்க்யூ, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ இதில் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் எப்படி உண்டு. இன்னும் நல்லா போட்டு கொண்டிருக்கேன். பாய். காணும். ரைட், இப்போ என்னண்டா அடே, நான் இன்னொரு வேலை பார்க்கணும். ரைட்,
இரவில் எப்படி இருக்குது இருட்டாயிடுது. இப்போ இங்கே 10 மணி 25 நிமிஷம் எப்படி இருக்குது அவ்வளோ. ஆனால் லைட் இருக்குது, இன்னும் ஏழு லைட் இருக்குது. ஆனால் அது வேலை செய்யுதுங்க. அது போட்டால் நல்லா இருக்கும்.